ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெக்டொனால்ட் ஸ்டைல் சிக்கன் பர்கர். வீட்டிலையே ரொம்ப செலவில்லாமல் செய்யலாம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மால் பீசஸாக இது மாதிரி சாப் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபஸ்ட்டு நம்ம பிரைன் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் மோர் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் இந்த பிரைன் சொல்யூஷனில் போட்டுடலாம். 1 hour அது மேரினேட் ஆகட்டும். கவர் பண்ணி வச்சிடலாம். ஒன் ஹவருக்கு அப்புறம் சிக்கன் பீசஸ் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி மோர் எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுறேன். இதோடு சேர்த்து 5 பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் ரெண்டும் நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அது மசியாமல் இருக்கும். சிக்கன் சீக்கிரமாக மசிஞ்சிடும். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். ரொம்பவும் ஸ்மூத்தான டெக்ஸ்டர் வேண்டாம். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருந்தாலே போதும். அதே மிக்ஸி ஜாரில் 2 ஸ்லைஸ் ப்ரெட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸ் நான் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறேன். ஆனால் எவ்வளோ தேவையோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லைஸோட க்ரம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்ச ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் நம்ம பைண்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெடியாக எடுத்து இப்போது ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் நான் பேட்டிஸ் ரெடி பண்ணுறேன். இந்த டோவில் 7 பேட்டிஸ் எனக்கு ரெடியாக இருக்குது. கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு பேட்டிஸ் ஷேப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கையில் வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம் பேட்டிஸ் ஷேப்பில். ஒன் பை ஒன் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது 1/2 hour நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க போகிறோம். ரெஃப்ரிஜரேட்டரில் வச்ச உடனே இது கொஞ்சம் ஷேப் செட் ஆன உடனே இன்னும் கூட நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தின் பேட்டிஸாக கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதை ஸோ இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 hour இது ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். 1/2 hourக்கு அப்புறம் ஃப்ரையிங் ரெடி பண்ணலாம். ஃப்ரையிங்காக இந்த ஐட்டம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மைதா, பிரெட் க்ரம்ஸ், எக் 3 கோட்டிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மைதாவில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்து மைதாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நான் மீடியமாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா எல்லா இடத்துலையுமே ஸ்பைசஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரைண்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு பேட்டியாக எடுத்து இப்போ இது கோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மைதா கோட்டிங், அதுக்கப்புறம் எக்கில் கோட் பண்ணலாம். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். எல்லா பேட்டிஸும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடுறேன். ஃபைனலாக இது இப்போ ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஹாட்டில் வச்சுருக்கேன் ஆயில். 3 to 4 minutes இது மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆயில் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஹீட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டும் இல்லாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுத்து. நான் ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம், எக்ஸ்ட்ரா ஆயில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு. பர்கர் பன்ஸ் அசெம்பிள் பண்ணலாம். லெட்யூஸ் எனக்கு அவைலபிள் இல்லை. பர்கரில் உங்கள் சாய்ஸில் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணலாம். கியூக்கம்பர், லெட்யூஸ், கேபேஜ் என்னென்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸில். நான் என்ன அவைலபிள் இருக்குது என்கிட்ட அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஸ்லைஸ், மெக்டானல்ட்ஸ் டேஸ்ட்டில் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். The tasty chicken burger is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.